குழந்தைகளை வளர்ப்பது எப்படி? குழந்தைகள் முன் பெற்றோர்கள் செய்யக்கூடாத 10 விஷயங்கள். பெற்றோரின் ஒவ்வொரு செயலும் குழந்தைகளுக்கு முன்மாதிரியாக அமைந்துவிடும். அவர்களின் நடத்தையில், குணாதிசயத்திலும், செயல்பாடுகளிலும் பெற்றோர்களின் சுபாவம் பிரதிபலிக்கும். அதனால் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் முன்னிலையில் ஒரு சில விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. அவை பற்றி, அதற்கான காரணங்களை பற்றி பார்ப்போம். குறைத்து மதிப்பிடுதல். தம்பதியர் ஒருவரை ஒருவர் சமமாக பாவிக்க வேண்டும். உரிய மரியாதையும் நடத்த வேண்டும். அதை விடுத்து குழந்தைகள் முன்பு துணையை கடுமையாக விமர்சிப்பதும், ஒருவரை ஒருவர் தரம் தாழ்த்தி பேசுவதும், குறைத்து மதிப்பிடுவதும் போன்ற செயல்பாடுகள் குழந்தைகள் மனதளவில் பாதிக்க செய்துவிடும். ஒரு கட்டத்தில் உறவுக்குள் அப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்தெடுத்து விடும். என ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் மற்றவர்களை தரம் தாழ்த்தி பேசுவது தப்பில்லை என்ற நிலைப்பாட்டை பின்பற்ற வைத்துவிடும். விதிமுறைகளை புறக்கணித்தல். 2. ஒழுக்கத்தையும் பின்பற்றும் பழக்கத்திற்கு பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு முன் மாதிரியாக நடந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகள் முன்பு ஒழுங்கினமாகவோ மாதிரியாகவோ நடந்து கொள்வது, அதன்படி செயல்படுவதும் தவறில்லை என்ற எண்ணத்தை அவர்களிடம் விதைத்துவிடும். 3. எப்போதும் விமர்சித்தல். உங்கள் குழந்தைகள் செய்யும் எல்லா விஷயங்களையும் விமர்சிக்காதீர்கள். எதிர்மறையான கருத்துக்களை கூறாதீர்கள். அது அவர்களின் சுயமரியாதையை பக்க விளைவிக்கும். தாழ்ந்த மனப்பான்மையை உண்டாக்கும். அதன் பிறகு எந்த வேலையும் ஆர்வமாக செய்வதற்கு முன் மாற மாட்டார்கள். இணையத்தில் உலவுதல். வீட்டில் குழந்தைகள் உடன் போதிய நேரத்தை செலவிடாமல் செல்போனில் பொழுதை போக்குவதும், சமூக வலைதளங்களில் உலாவுவதும் மோசமான முன்மாதிரியாக அமையும். குழந்தைகளும் அதனை பின்பற்ற தொடங்கி விடுவார்கள். அதனை தவறு என்று சுட்டிக்காட்டும் பட்சத்தில் பெற்றோரும் அவ்வாறு நடந்து கொள்கிறார்கள். நம்மை ஏன் விமர்சிக்கிறார்கள் என்று கேள்வி கேட்கும் அவர்களிடத்தில் மேலோங்கிவிடும். 5. மோசமான நிதிநிலையை கையாளுதல். குடும்பத்தில் வரவு செலவு குறித்து குழந்தைகள் முன்பு விவாதிக்கலாம். நிதி பற்றாக்குறைகளை குறித்தும் வீண் செலவுகளை குறித்தும் ஆலோசிக்கலாம். ஆனால் நிதி தட்டுப்படுவதற்கு ஒருவரை ஒருவர் குறை சொல்லி குழந்தைகள் முன்னிலையில் சண்டை போடக்கூடாது. அந்த குழந்தைகளை மன ரீதியாக பாதிக்கும். அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட பெற்றோரிடம் பணம் கேட்பதற்கு குழந்தைகள் தயங்கும் நிலையை உருவாக்குகிறது. 6. மோதல். தம்பதியர் குழந்தைகள் முன்பாக கடுமையாக வாக்குவாதத்தை செய்வதை, ஆக்ரோஷமாக சண்டையிடுவது குழந்தைகள் கவலையில் ஆழ்த்தும். நம்மை பாதுகாப்பற்றதாக உணர வைக்கும். அவர்கள் வளரும்போது ஏதேனும் பிற பிரச்சனைகளை எதிர்கொண்டால் அதனை சமாளிப்பதற்காக யுத்திகளை, வாக்குவாதத்தையும் மோதல் போக்கையுமே பின்தொடர வைக்கும். அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. 7. தவறான உடல் மொழிகளை வெளிப்படுத்துதல். குழந்தைகள் முன் எதிர்மறையான சைகைகளை மற்றும் தவறான உடல் மொழிகளை வெளிப்படுத்துவது கூடாது. அதனை பார்த்து வளர்பவர்கள் நாளடைவில் அதனை பின்பற்ற தொடங்கி விடுவார்கள். மற்றவர்கள் முன்னிலையில் நாகரிகமின்றி நடந்து கொள்ளவும் வாய்ப்பிருக்கிறது. 8. தனி அறையில் தூங்குதல். பெற்றோர்கள் வாக்குவாதத்திலும் சண்டையிலும் ஈடுபட்ட பிறகு வழக்கமாக தங்கள் அறைக்கு செல்லாமல் இருவரும் பிரிந்து தனி அறையில் தூங்குவது குழந்தைகளிடம் வெறுமையை ஏற்படுத்தும். பாதுகாப்பற்ற சூழலை உணர வைக்கும். பெற்றோர்களிடையே பிரிவினை ஏற்பட்டுவிட்டது. இனி முன்பு போல் சகஜமாக பேச மாட்டார்கள். எதற்கெடுத்தாலும் நம் மீது எரிச்சலையும் வெளிப்படுத்துவார்கள் என்ற எண்ணத்தை ஏற்படுத்திவிடும். 9. ஆபத்தான நடத்தைகளில் ஈடுபடுதல். குழந்தைகள் முன்பு புகைப்பிடித்தல், மது அருந்துதல் போன்ற செயல்கள் எதிர்மறையான அவர்களை பாதிக்கலாம். ஏனெனில் தந்தை செய்வதை தாமும் செய்ய போகிறோம் என்று அது தவறில்லை என்ற எண்ணத்தை விதைத்துவிடும். 10. உறவுகளை பற்றி பேசுதல். குடும்பத்தில் உறவினர்களின் நடத்தைகள், செயல்பாடுகள், சுபாவங்கள் பற்றி குழந்தைகள் முன்னிலையில் பேசக்கூடாது. ஏதேனும் ஒரு உறவை பற்றி விமர்சித்து பேசும் பட்சத்தில் அந்த உறவு மீது குழந்தைகள் அதிருப்தி மேலிடும்.
அவரை நேரில் சந்திக்கும் போது இயல்பாக பேசவும் முன்வர மாட்டார்கள். அவரை பற்றி தவறான அபிப்பிராயம் குழந்தைகளிடத்தில் உருவாகும்.